So first of all, thank you Coimbatore Sukasa for this wonderful opportunity. So நம்மளை கூப்பிட்டு ஒரு 2 நாள் செஷன் எனக்கு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்ல இருந்தால் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது. எல்லாரும் உங்களுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடுங்க. யூ கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் do not try to omit any chapter. Maximum என்னென்ன chapter கவர் பண்ண முடியுமோ you try to cover all the chapters. And please 2-3 tips I have to tell you. First tip is நம்ம ICAI bookல இருக்கிற எல்லா illustrations example நிறைய கொடுத்துருக்காங்க. அதை தயவு செஞ்சு பார்த்துங்க. பிகாஸ் அதவே எதாக மாற்றுவாங்க, கொஸ்டினாக மாற்றலாம் ஆர் ஈவன் MCQ-ஆக மாற்றலாம். And please go through ICA textbook first of all. ICA textbook வச்சு தான் நீங்க படிக்கணும். The 2-day session we covered accounts of the company, management, admin, share capital dividend. The 3 chapters forms a very big part of the question paper. Of course I admit நம்ம ஃபுல்லா கவர் பண்ணல, but to some extent நம்மளால முடியறதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். And even there is a good notes for that. So notes-உம் கொடுத்துருக்கோம். So what you do is you study this notes along with ICA textbook. ரெண்டும் கவர் பண்ற மாதிரி கொண்டு போங்க. And don't forget to go through the RTPs and MTPs. அதை ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. I believe நிறைய பேர் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும்தான். ஸோ செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10-20 days டோன்ட் என்ன சொல்றீங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. யூடியூப் மட்டும் நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். யூடியூப்ல பார்த்தா ரெவன்யூலாம் உங்களுக்கு போகணும். உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் யூடியூபர்ஸ், நீங்கள்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ போகணும். ஸோ மேரத்தான்லாம் பாருங்க. அப்புறம் நம்ம சேனலே நிறைய போடுறோம். ஃபேமஸாக ஜென்ரல் கிளாஸ்லாம் போட்டோம். ஸோ படிக்கும் போதே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க 40 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க மெனி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாங்க, திருப்பூர்லேருந்து இருக்கிறாங்க, பொள்ளாச்சி அதர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. இட்ஸ் a part of Coimbatore தான். But still they have traveled a lot for these 2 days and came and attended this session. So அதுக்கு ரொம்ப 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 thanks for attending it. So கண்டிப்பா Coimbatore Sukasa also had a talk with me for conducting a 2 days of audit session for coming Jan attempt. So எல்லாரும் இந்த attempt என்ன முடிச்சிருங்க, என்ன குரூப் முடிங்க, குரூப் 1 முடிச்சிட்டு இதே பசங்க, அதாவது குரூப் 1 முடிச்சவங்க இதே நீங்க முடிப்பீங்க. இதே பசங்க I will see for group 2 audit in coming December session for the January attempt. So all the best. Doubts எல்லாம் இருந்தா you can very well message me. நான் usually reply பண்றது உண்டு. And please guys, இந்த chapter நல்லா படிச்சுக்கங்க. ஃபேமா தெளிவா படிச்சுக்கங்க. 14 மார்க் அப்படியே வந்துடும். ஜெனரல் கிளாஸ் 8 மார்க் கேட்பான். இன்டர்பிரேஷன் 8 மார்க் கேட்பான். LLP 6 to 7 மார்க்ஸ் வந்துடும். அப்புறம் இது இந்த நானும் அந்த குட்டி புக் இருக்குதுல, மோடியூல் நம்பர் 3 தானே குட்டி புக். அந்த குட்டி புக் தான் மோடியூல் நம்பர் 3. அதுலேருந்து மட்டுமே 40 மார்க் கேள்வி வரும். மோடியூல் 3 தெரியுமா தெரியாது? ICA புக்கெல்லாம் திறந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே என்னதான் முக்கியம், ICAI கொடுக்கிற மெட்டீரியல் தான் முக்கியம். ஸோ ICAI material module number 3 which comprises of FEMA, general class, interpretation and LLP. இத நல்லா படிச்சிட்டீங்கன்னா பாஸ் ஆகிறது 80% உறுதியாயிடும். அப்புறம் கம்பெனி ஃபேக்ட்ல முக்கியமான சாப்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ், ஆடிட், டிவிடெண்ட், ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர், மேனேஜ்மெண்ட் அட்மின். இந்த 5 சாப்டர்ஸ் தெளிவா படிச்சிட்டீங்கன்னா you are done with company sector. மிச்ச சாப்டர்ஸ் யூ நோ, preliminary, சார்ஜஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போதுங்க. டெபாசிட் எல்லாம் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதுங்க. ப்ராஸ்பெக்டஸ் முக்கியமான விஷயம் சொல்றோம். ப்ளீஸ் கோ த்ரூ பிரைவேட் பிளேஸ். நீங்க ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த விஷயம் சொல்றோம். இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்கிப் எனி சாப்டர், நீங்க ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ண போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த சாப்டரை முழுசா ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா சாப்டர்ல வந்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி
புக் பேக் கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கிற ஆர்டிபி எம்டிபியோ வச்சு நீங்க பார்த்துட்டு போகணும். ஒண்ணுமே பார்க்காம பிளைண்டா அந்த சாப்டர் அப்படியே விட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகவே போகாதீங்க. வை? பிகாஸ் அட்லீஸ்ட் நீங்க பார்த்த கொஸ்டின் வந்தா you will be happy, right? And last important suggestion from my side is first அந்த 15 மினிட் கூல் ஆஃப் டைம் இருக்குல்ல, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. பிகாஸ் அந்த 15 மினிட் கூல் ஆஃப் டைமை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நெக்ஸ்ட் 3 மணி நேரத்தை டிசைட் பண்ண போகுது. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, கூல் ஆஃப் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை சில சமயம் அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள சைக்காலஜிக்கலாக டவுன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃப்பாக கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மேக்ஸிமம் பாசிபிள் பார்த்துக்காதீங்க அந்த 15 மினிட் டைம். அப்படியே 5th-க்கோ 6th-க்கோ 3rd-க்கோ வாங்க. ஐ ஆம் அகெயின் டெல்லிங் டு யூ, அந்த 15 மினிட் கோட் ஆஃப் டைம்ல எனி 2 to 3 கொஸ்டின் தெளிவா தெரியற 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 மணி சார் பக்கு நாங்க சார் 2 மணி சொல்றீங்க, அப்படியே ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையா? சொன்னப்போ அப்படி ஆகும். 2 மணி பெல் அடிக்குதுன்னா எக்ஸாம் ஸ்கிரிப்டை கரெக்டாக ரோல் நம்பர்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்ச தெளிவான கொஸ்டினை அழகா எழுதுங்க. படாமல் எழுதுங்க. தெரிஞ்ச ஒரு 30 மார்க்குக்கு தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல அந்த 15 மினிட்ல சூஸ் பண்ணி வைக்கணும். சூஸ் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் 1 மணி நேரம் 2 o'clock to 3 o'clock is the heavy performance time. அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா மாறும். So my request is 2 o'clock to 3 o'clock எக்ஸாம் டைம்ல உங்களால எவ்வளோ பெஸ்ட் கரெக்ட் ஆன்சர் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டீங்கன்னா you will be able to, and the flow will be there in the exam. And thank you so much. ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும், நேற்றுக்கு வந்து அதே க்ரௌடு இன்னைக்கு இருந்துச்சு. இதுவே நம்ம ஒரு 1-2 வீக் முன்னாடி வச்சிருந்தா கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் செல்ஃப் ஸ்டடி ரிவிஷன் மோட் அந்த ப்ரிப்பரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். அகெயின் ஒரு விஷயம் சொல்லணும், டோன்ட் திங்க் அபவுட் தி பாஸ் பர்சன்டேஜ். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க பாஸ் பர்சன்ட் கூடு குறையும், அது என்ன பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், ஐசிஏ அவங்க வந்து கூட்டுவாங்க கம்மி பண்ணுவாங்க, அவங்க பண்ண வேண்டிய விஷயம். நீங்க ஏன் நீங்க கூட்டல் பர்சன்ட் நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ் பர்சன்ட் உங்க கையில கண்ட்ரோலபிளா அன்கண்ட்ரோலபிளா அதை பத்தி நீங்க நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா? நீங்க என்ன பண்றீங்க? சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அதுக்கே நான் டெல் யூ லாஸ்ட் ஒன் மோர் திங் சொல்லி மோரா வந்துட்டு இருக்குது. இந்த 3 பேப்பர்ல ஏதோ ஒரு பேப்பர் டஃப்பாக இருக்கும். 1 paper will be very tough. It could be accounts, it could be law, or it could be tax. ஸோ போன வருஷம் டேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, அப்போ இந்த வருஷம் டேக்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஜோசியம் கிடையாது, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறவெல்லாம் கிடையாது, நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் எனி 1 paper will be very tough. ஒரு பேப்பர் டஃப் ஆகிடுச்சு, ஐயோ எல்லாமே போச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு போக வேணாம் சொல்லிட்டு உட்காராதேங்க. ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை முடிக்காம திரும்பி வீட்டுல காலை குத்தவே குத்தாதீங்க. ஒரு விஷயத்துக்கு அறிஞ்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க சேர்ல குதிச்சிட்டீங்கன்னாலும் நல்லா குதிச்சுட்டு வாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருமையா இருக்கும், நான் நல்லா அடி வாங்கியிருக்கேன், கொஞ்சமா அடி வாங்க சொல்ல வேணாம், நல்லா அடி வாங்கிதான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நல்லதுதான், நல்லா அடி வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லதுதான் நம்ம லைஃப்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல நானே ஆகட்டும், ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபைனலாக நான் திருமூல வேலை, ஏன்னா படிக்கல, கோவிட் டைம், அது எனக்கு ஹனிமூன் பீரியடாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா சாப்பிட்டு இருந்தேன், நல்லா குண்டாயிட்டேன், சூப்பராக தூங்கிட்டு இருந்தேன், படிக்கவே இல்லை, நிஜமா ஜாலி பண்ணிட்டு இருந்தேன், கோட்டை விட்டுட்டேன் ஃபைனலில். ஆனா எங்கூட படிச்ச என் ஃப்ரெண்டு ரேங்கே வாங்கிட்டான், நான் ஃபெயில் ஆயிட்டேன். அது என் மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மிஸ்டேக்ஸ் தட் ஐ ஹவ் டன், ட்ரை டு இம்ப்ரூவ் இட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட். நீங்க டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் கைஸ், டு நாட் வேஸ்ட் டைம் ஃபார் தி கம்மிங் செப்டம்பர் எக்ஸாம். உங்களுடைய ஃபுல் கொடுங்க. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுங்க. செப்டம்பர் 12 ஆரம்பிக்குது,
Still you have I think 25 days இருக்குது. நெக்ஸ்ட் 10 நாள்ல எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. மேக்ஸிமம் சோஷியல் மீடியா ஹேபிட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஃபோக்கஸ். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சைலண்டா இருங்க. சைலண்டா இருந்தால் ஃபோக்கஸ் கூடும். ஃபோக்கஸ் கூடுனா கான்சன்ட்ரேஷன் கூடுனா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் இன் யூடியூப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் ஃப்ரம் தமிழ்நாடு. தேங்க்யூ கோயம்புத்தூர் சிகாசா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப பிடிச்சி போச்சு. பேங்கர் சப்போர்ட், good students, good response. Thanking the Coimbatore branch SARC for this wonderful opportunity. Eagerly waiting for next further sessions. Thank you. This is C. Shishadri signing off. Nandri Vanakkam.